வணக்கம் நண்பா. நம்ம தளபதியோட படங்கள்லேயே முக்கியமான படங்கள் வரிசையில் கில்லி படமும் ஒன்று வரும். அந்த படத்தை 4Kல மேக் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பண்ண போகிறாங்களாம். ஆல்ரெடி 3, மயக்கம் என்ன, வேட்டையாட விளையாடு, அதே மாதிரி ஆழவந்தான், இந்த மாதிரியான படங்கள்லாம் இப்போ வந்து ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்குது 4Kல மேக் பண்ணி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக போயிட்டு இருக்குது. சோசியல் மீடியாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அங்கே தியேட்டரில் போய் பார்த்தவங்களாம் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து அதிகமாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இல்லாத அளவுக்கு இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படங்கள்லாம் அந்த அளவுக்கு பார்க்காட்டி கூட பார்த்தீங்கன்னா கில்லி படம் அதிகமாகவே வந்தப்பே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் அடிச்சு நொறுக்குனுச்சு. ஸோ இப்போலாம் வந்துச்சுன்னா என்ன சம்பவம் பண்ணுன்னே தெரியாது. இப்போ தான் லியோ வைபே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இப்போ கில்லி படத்தை வந்து துருவுனாங்கன்னா இது எங்கே போய் நிற்கும் அப்படின்றது தெரில. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கில்லி படமும் ஒரு வைபான ஒரு படம். ஸோ செம்மையாகவே இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இதில் என்ன ஒரு வருத்தம்னா சென்னையில் மட்டும்தான் கில்லி படம் ரீரிலீஸ் ஆகுதான், வேறு எங்கேயுமே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அவுட்டர் ஏரியாவிலையும் ஆனிச்சுன்னா கூட பார்க்கலாம். ஸோ வந்து சென்னை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. 4K வருஷம்னா கில்லி படம் பார்க்க போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அங்கே போனாங்களா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்து போடுவாங்க, நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ செம்ம ட்ரெண்டிங்காகவே போயிட்டு இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி படம் இருக்க போகுது அப்படின்றத. இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் இப்போ போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் தளபதி பற்றின புதிய அப்டேட் தான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.